உறவுகளுக்கு வணக்கம். மணப்பாறைக்கே முறுக்கா சாமிக்கே பிரசாதமா அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்களுக்கே தேர்வா? ஆமாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா? யானை தாந்தலையே மன்னவாரி எழுதி போட்டுக்கிற மாதிரி, தவளை தன் வாயாலேயே கெடுங்கிற மாதிரி இதுக்கு காரணமானவர்களும் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்களுக்கே தேர்வு எழுதக்கூடிய நிலையை உருவாக்குனது யாருனாலுன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் அதுக்கு காரணம். ஒரு 60-65 பேர் சேர்ந்து ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன வழக்கு போடுறாங்கன்னா, ப்ரொமோஷனுக்காக, பதவி உயர்வு எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும், நான் தான் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல அதிக மார்க் வாங்கியிருக்கேன், நான் தான் தேர்வாயிட்டேன், அதனால எனக்கு தான் தரணும்னு ஒரு வழக்க போடுறாங்க. இந்த வழக்கு எங்க போகுதுன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது. உச்ச நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுது? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடத்துல இருந்து வந்த வழக்குன்னு பார்க்காம போடுற தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போட்டு விட்டாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு. இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த தீர்ப்பு கொடுத்தாருல ஜட்ஜு, அவருக்கு வந்து ஜேஇடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கணும்ல, ஜட்ஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்ப நீங்க கேட்கலாம், ஏப்பா அவர் தேர்வாய் தானப்பா நீதிபதியா இருக்காரு, அவருக்கு எதுக்குப்பா திரும்ப வைக்கிறீங்கன்னா? அப்படிதானங்க ஆசிரியர் பெருமக்களும் பிஎட் முடிச்சு எம்எட் முடிச்சு அப்படிதானே வந்திருக்கிறாங்க. சரி, கலெக்டர் எடுத்துக்கோமே, அதே மாதிரி சிஇடின்னு வைங்க, டிஇடின்னு வைக்கிற மாதிரி சிஇடின்னு வைங்க, கலெக்டர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஆமாங்க, நாளுக்கு நாள் மாறுதல். இப்ப நீங்க டீச்சருக்கு என்ன சொல்றீங்க? நாளுக்கு நாள் பாடத்திட்டங்கள் மாறுது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர்கள் இருந்தாதான் சிறப்பான மாணவர்கள் உருவாவாங்க. உண்மைதான். அப்படிதான் நாளுக்கு நாள் பிரச்சனைகள், வேற வேற பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் வருது. அப்ப கலெக்டருக்கும் அதே மாதிரி ஒரு டெஸ்ட் வைங்கன்ற, டாக்டருக்கும் வைங்க, நோய் புதுசு புதுசா வருதுல, அப்ப சிறப்பான மருத்துவம் பார்க்கணும்ல, அப்ப டிஇடி டாக்டர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க, வைக்கணும்ல. அதே மாதிரி இன்ஜினியருக்கு வைங்க, டெக்னாலஜி என்னென்னமோ வளருது, அப்ப அதுல வைங்க, இஇடி வைங்க, இன்ஜினியர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க, அட்வொகேட்டுக்கு வைங்க, ஏஇடி வைங்க, அட்வொகேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க. அதானங்க நியாயம். நாட்டுல நல்ல ஆசிரியர்களை உருவாக்குறதா உங்களுடைய நோக்கம் அப்படின்னா, நல்ல கலெக்டர், நல்ல டாக்டர், நல்ல இன்ஜினியர், நல்ல அட்வொகேட், அதை விட முக்கியம் நல்ல ஜட்ஜ் வேணும்ல. நம்ம சொல்றது தவறு இருந்தா மாற்று கருத்து இருந்தா போடுங்க. இப்ப இவ்வளவு கவனமா பார்க்கக்கூடிய நீங்க, ஆனா டெல்லியில சிறப்பு பிரதிநிதியா யார போடுறீங்க? வேற ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு தூக்கி போடுறீங்க. இது எந்த விதத்துல தகுதியை வளர்க்கும்? எப்படி எல்லாம் தகுதி அது வளர்க்கும்? இன்னைக்கு என்னாச்சு? 3,50,000 ஆசிரியர்கள் கேள்விக்குறியோட நிக்கிறாங்க. 2028ஓட யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாங்களோ அவங்க தான் ஆசிரியர்கள். மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடணும். இந்த ஆசிரியர் பணியை நம்பி லோன் வாங்கியிருப்பான், இஎம்ஐ கட்டணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, வீட்டு பிரச்சனை இருக்கு. நீங்க பாட்டுக்கு திடீர்னு நீங்க தான் ஆசிரியரா நியமனம் பண்றீங்க. அப்ப நீங்களே உங்க ஆசிரியர்கள் எப்படி புறந்தள்ள முடியும்? ஆனா அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு பாருங்க. இதுல பெரிய கேள்வி குத்தி என்ன தெரியுமா? அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின். இப்ப இந்த நீட்ல வருது பாருங்க. இப்ப நீட்ல பாத்தீங்கன்னா அவன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒண்ணு போட்டு நீட் நடத்துறான். போற வர பிள்ளைகிட்ட எல்லாம் காதுல தொங்கட்டா முதற்கொண்டு கலட்டிட்டு விட்டுறது, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை கையோட வெட்டி எடுத்துட்டு அனுப்புறது, இவ்வளவு பண்றது. டிரான்ஸ்பரண்டா உள்ள பாட்டில தான் தண்ணி கொண்டு போகணும். இவ்வளவு பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆக்கி விட்டுறாங்க. இப்ப இந்த கடைசியா நடந்த நீட் தேர்வுல 2 முறை பிள்ளைகள் இருக்குது, 22 லட்சம் பிள்ளைகள். இப்ப நீங்க பாருங்க, ஹெலிகாப்டர்ல வருது, ராணுவ பாதுகாப்போட வந்து வினாத்தாளை இறக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு கேவலமான உங்க தரத்தை, உங்க அரசியல் தகுதியை மாத்துங்க. முதல்ல உங்க மேல் அதிகாரிகளுடைய தகுதியை மாத்துங்க. இப்ப ஏஇஓ சிஓக்கும் அதே மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி லீக் ஆச்சு? ஆனா 22 லட்சம் பிள்ளைய திரும்ப எழுத வைக்கிறீங்க. யாரு இதுல சம்பந்தப்பட்டானோ அவன் சிறையில இருந்து பரோல்ல வெளியில வந்து அவனும் எழுதிட்டு போறான் டெஸ்ட்னா, எவ்வளவு கேவலமா அந்த டெஸ்ட் இருக்கு பாருங்க. சிலபஸை விட்டு வெளியில கேட்கிறது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கா, அந்த பிள்ளைகளுக்கு எடுக்கிற ஆசிரியர்களுக்கா, அதை தாண்டி 11ஆம் 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அந்த சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் எடுத்து போடுறது. கொஸ்டின் எடுக்க தெரியல, கொஸ்டினை பாதுகாக்கவும் தெரியல. சரி, வச்சீங்கல்ல தேர்வு, மே மாசம் வச்சிருக்கலாம்ல, மே மாதத்தினுடைய இறுதியில வச்சிருக்கலாம்ல. இப்ப அவங்க படிப்பாங்களா? பிள்ளைங்க படிக்குமா? பிள்ளைகளுக்கு சொல்லி தரத பார்ப்பாங்களா? இவங்க அவங்களுக்கே சொல்லி கொடுத்துக்குவாங்களா? எப்படி இருக்காங்க பாருங்க. இதுதாங்க நிர்வாக கோளாறுங்கிறது. எதுக்காக இந்த டெஸ்ட்? முதல் கேள்வி, எதுக்காக பிஎட் எதுக்கு படிக்கணும்? பிஎட் மட்டும் எடுத்துருங்க, படிச்சு முடிச்சுட்டு நேரா வந்து டெட் எழுதிட்டா நீங்க வந்துடலாம், அப்படி போட்டு விடுங்க. இல்ல நாங்க அதை வளர்க்க போறோம், தகுதியை வளர்க்க போறோம், வளங்க. ஆனா நீங்க என்ன சொல்லணும்? சட்டம்
இப்ப இருந்து யாரெல்லாம் டீச்சரா பணி நியமனம் ஆகுறீங்களோ அவங்களுக்கு இந்த சட்டம்னு கொண்டு வாங்க. ஏற்கனவே இருந்தவங்களுக்கு கொண்டு வரீங்க. இப்ப ஒரு முதலமைச்சர் இருக்காரு, ஒரு 2.5 வருஷம் கழிச்சு அவரையும் டெஸ்ட் பண்ணிடுவோம், திரும்ப ஒரு தேர்தல் வைப்பீங்களா? என்னது கேடு குத்து? இன்னும் அதுல வந்து ஒரு கிளியர் பிக்சரே வரல. மைனாரிட்டி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது பொருந்துமா பொருந்தாதான்னு அவங்களுக்கே தெரியல. ஆனா ஒரு பாதுகாப்புக்கு அவங்களும் போய் எழுதிட்டு இருக்காங்க. இதுவா? இதுல இப்ப திரும்ப சாதி, இந்த சாதிக்குனா இத்தனை மார்க் வாங்கினா போதும், அந்த சாதிக்குனா அவ்வளவு மார்க் வாங்கினா போதும். அதை பார்த்து தானே நீங்க பணி நியமனமே கொடுத்திருக்கீங்க. அந்த அடிப்படையில் தானே பணி நியமனம் பண்ணிருக்கீங்க. அப்புறம் தகுதி வளர்க்கக்கூடிய இடத்துல போய் அதையும் பேசுறீங்கன்னா அதுலயும் ஒரு தெளிவு இல்லை, எதுலையும் தெளிவு இல்லை. குழப்பத்தில் இருக்காங்க எல்லா ஆசிரியர்களும். ஆசிரியர்களும் குழப்பத்தில் இருந்துட்டு எப்படிங்க மாணவர்களுக்கு போய் பாடம் எடுப்பாங்க? எப்படி எடுப்பாங்க? இன்னைக்கு ஸ்டூடெண்ட் கேட்கிறான், டீச்சர் நல்லா படிங்க டீச்சர், ஒழுங்கா படிங்கன்ற. டீச்சர்லாம் ஸ்டூடெண்ட்டை பார்த்து நல்லா படிடா பாஸ் ஆகணும்டா அப்படின்னு சொல்றத பார்த்து டீச்சர் நல்லா படிங்க டீச்சர் பாஸ் ஆகணும். இப்ப தேர்வு எழுதிட்டு வந்த டீச்சர் எல்லாம் பிள்ளைய கேட்கிறான், ஸ்டூடெண்ட் கேட்கிறான் டீச்சர்கிட்ட பாஸ் ஆயிடுவீங்களா அப்படிங்கிறான். அப்ப எந்த அளவிற்கு அவனுக்கு வந்து தன்னுடைய டீச்சர் மேல கான்பிடன்ட் வரும் பாருங்க. இந்த ஆசிரியர்கள் மேல எப்படிங்க தன்னம்பிக்கை வரும்? அவங்க சொல்லிக் கொடுக்கிற பாடத்து மேல எப்படி தன்னம்பிக்கை வரும்? ஏன்னா அவங்களே படிச்சு அவங்களே தேர்வாகாம இருக்காங்கன்னு தானே இன்னைக்கு ஸ்டூடெண்ட் இருப்பான். இப்ப எவ்வளவு ஒரு கேவலமான சமூகத்தை உருவாக்குறாங்க பாருங்க. இதுக்கு அப்புறம் யாரு காரணம் நினைக்கிறீங்க? இதே ஆசிரியர்கள் தான். அதான் சொன்ன யானை தன் தலையில தானே மன்னவரையில போடுச்சு, நீங்களே வழக்க போட்டுக்கிறது. ஒரு ஆசிரியர் வந்து இன்னொரு ஆசிரியர் வழக்க போடுறது, அவர் இவர் மேல வழக்க போடுறது, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு வழக்க போடுறது. இந்த வழக்கெல்லாம் போகாம இருந்தா இது எப்பயும் போல நடந்திருக்கும், எப்பயும் போல இருந்திருக்கும். தூக்கி போட்டு வழக்க போட்டு கடைசியில ஒண்ணுமாம் ஆகி போச்சு. அப்ப இதையெல்லாம் மொத்தமா பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா என்ன தெரியுது? ஏங்க இந்த துறைகள்லயே, ஒரு நாட்டுல அரசியல் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய துறைகள்லயே லஞ்சம் வாங்காத துறை எது தெரியுமா? ஆசிரியர் பெருமக்களுடைய இந்த தொழில் தான், இந்த பணிதான். நீங்க பாருங்க, காவல்துறையும் ஆசிரியர் பணியை மட்டும் அதை வந்து பணின்னு சொல்ல மாட்டாங்க, சேவைன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் வந்து மற்ற துறைகள்ல இருந்து விலக்கி பார்ப்பாங்க. காவல்துறையும் ஆசிரியர் துறையை மட்டும் அது மக்களுக்கான சேவைக்கான ஒரு துறையா தான் அதை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் லஞ்சமே வராத ஒரு இடம். எந்த டீச்சராது எனக்கு லஞ்சம் கொடுத்தா அந்த பேருக்கு நான் நல்லா சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? 40 பேர் வகுப்புல இருக்கானா 40 பேரையும் மொத்தமா உட்கார வச்சு ஒரே பாடம் தான், ஒரே வகுப்பு தான். இது மாதிரி சமத்துவம் உள்ள இடம் எங்கேயாவது இருக்குதா? அப்ப ஊழலே செய்யாத, எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு இறைவனுக்கு சமமான ஒரு பணியை, தொழில் கிடையாது, அது பணி, சேவை. அதை செய்யக்கூடிய ஆசிரியர்களை இப்படி அலக்களிக்கிறீங்களே. ஏங்க மத்தவன்லாம் இப்ப வந்து கலெக்டரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், அட்வொகேட்டா இருக்கட்டும், ஏன் ஜட்ஜா கூட இருக்கட்டுங்க, படிச்சு முடிச்சு ஓரமா வச்சுட்டு நீங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் போதெல்லாம் சேர்ந்து படிக்கிறாங்க. அவங்களோட லெசன் பிளான் எதுக்கு எழுத சொல்றீங்க? அந்த லெசன் பிளான்ல என்ன வருது? இந்த வாரம் என்ன எடுக்க போறோம் பிள்ளைகளுக்கு. அப்ப அந்த லெசன் பிளான் எழுதும்போது அந்த டீச்சர் வந்து படிச்சுதானே எழுதுறாங்க. அப்ப யாருமே அந்த வேலை செய்யல. ஆனா ஆசிரியர் மட்டும் தான் திரும்ப திரும்ப படிக்கிறாங்க. அதுவும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தரும் போது இன்னும் புதுப்பிக்கப்படுது. ஆனா அவங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு தகுதியை நான் டெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு சொல்லுவாங்க. வேற யாரும் இறைவன் சொல்லல. நல்ல ஒரு டேம் கட்டிட்டாரு அந்த பொறியாளர் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லல. நல்ல ஒரு ஆட்சியாளர் கலெக்டர் அவரை வந்து இறைவன் சொல்லல, யாரையுமே சொல்லல. இந்த உலகத்துல 2 பேர் தான் இறைவனுக்கு ஒப்பா நம்ம சொல்றோம். ஒன்னு டாக்டர்கள், நீங்க எனக்கு சாமி மாதிரி, எனக்கு கடவுள் மாதிரி என் பிள்ளைய காப்பாத்திருங்கன்னு. இன்னொரு இடம் எது? எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். ஆனால் அந்த இறைவனுக்கே தகுதி தேர்வு வைக்கிற கேவலம் கெட்டவர்கள் அதிகாரிகளா, அரசியல்வாதிகளா, இல்லை என்றால் நீதிபதிகளா? நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.